பள்ளிக்கூடத்திலே எனக்கு அங்கே ஒரு பரீட்சை இருக்குது. அதிலே முதல் கட்டுரை பேச்சு எது என்றால் பெரியார் ராமசாமி லா அண்ட் தி டாக்ட்ரின் ஆஃப் ஆட்டிசம். ஏன்னா ஆங்கிலத்தில் தானே பேசணுன்றதால் நான் அந்த ஆங்கில கட்டுரையை சொன்னேன். அப்போது நான் பேசும்போதே தெரிவிக்கிறேன், ஐ ஹவ் கம் ஃப்ரம் பெரியார் லேண்ட் என்றேன். முதலே துவங்குவதே சொன்னேன். அது வாட் இஸ் பெரியார் ராமசாமி யூ ஹவ் ஸ்டடி ஒன்லி நியூட்டன் லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், இதைத்தான் படித்திருக்கோம். இன்ஸ்டினுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவ் படித்திருக்கோம். இவர் என்ன புதுசாக சொல்கிறார் என்று நீங்கள் கேட்பீர்கள். அதற்கு நான் விளக்கம் சொல்கிறேன் என்று என்னுடைய கம்பேரிசன் என்ன என்றால், லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், உயிருள்ளவர்கள், உயிரற்றவர்கள். இந்த உயிருள்ள பொருளுக்கு இந்த சிந்தனா சக்தி என்ற திங்கிங் பவர், ஸ்பீக்கிங் பவர் உண்டு, கிரியேட்டிங் பவர் உண்டு. ஆனால் நான் லிவிங் திங்ஸுக்கு இது கிடையாது. இதை நான் சேலஞ்சாக விடுகிறேன். நீங்கள் எந்த பொருளை எடுத்தாலும் நீங்கள் உங்களுடைய ஆண்டவன், நீங்கள் விரும்புகின்ற ஆண்டவனிடமாவது அவர் பேசுவதாக சொல்லி ப்ரூஃப் வைசால் ஐ கேன் ஹேங் மை செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் மத், உங்கள் முன்னாலே என்னை தூக்கு போட்டுக் கொள்கிறேன் என்று சவால் விட்டு பேசினேன். ஏனென்றால் இப்பொழுது நாம் ப்ரே பண்ணுறோம், ஆண்டவனை என்னை காப்பாற்று என்று சொல்கிறோம். அப்பொழுது நாம் ப்ரே பண்ணும்போது அந்த வேண்டுகோளை ஏற்று ஒரு ஆண்டவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு நிச்சயமாக பிரெயின் இருக்க வேண்டும். மூளை இல்லாமல் அவர் சிந்திக்க முடியாது. மூளை இருந்தால் அவர் பிறக்க வேண்டும், இறக்க வேண்டும். இதுதான் இந்த இயற்கை நீதி. இதை தாண்டி ஏதாவது நீங்கள் காரணம் காட்ட முடிந்தால் காட்டுங்கள் என்று அதற்கு விளக்கம் சொன்னேன். அந்த கட்டுரை கொஞ்சம் நீண்டதாக இருந்தது, அந்த ஒரு கட்டுரை. அப்புறம் அதற்கு போக வேற விஞ்ஞான அறிவியல் கட்டுரையிலே கண்ணில்லாமல் பார்க்கலாம், காதில்லாமல் கேட்கலாம் என்று இதே மாடல் லிஸ்டில் வெளிவந்திருக்குது. அது எப்படி என்றால், நான் முதலில் சிந்திக்கிறேன் இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு அனுமானம், அசம்சன் பண்ணுகிறேன். அதற்கு பிறகு விஞ்ஞானிகள் வெற்றி பெறுவது ஏறக்குறை அதே ஒற்றுமையாக இருக்குது. இதிலே அந்த காதில்லாமல் கேட்கலாம் என்பதற்கு, அதாவது இப்பொழுது ஒரு காது கேட்கவில்லை என்றால் என்ன இருக்கிறது, ஹியரிங் எய்டு ஒன்று இருக்கிறது. பைக்குள்ளே ஒரு பேட்டரியை போட்டுக்கிட்டு வயரை போட்டு இருக்குது. அது ஒலி, ஜஸ்ட் லைக் ஒலிபெருக்கி மாதிரி தான், ஆம்பிளிஃபயர் தான். பட் அந்த காதனுடைய அத்தனை பாகங்கள், வெளிப்புற காதி, அவுட்டர் இயர், உள்ளே அன்வில் ஒன்று இருக்கிறது, அப்புறம் அந்த ட்ரம் ஒன்று இருக்கிறது, காச்சுலியா பிளான் ஒன்று இருக்கிறது, கறி ஒன்றெல்லாம் தாண்டி ஆடியோ நர்வ்ஸ் என்று ஒன்றிலே மண்டைக்கு போகிறது. அந்த ஒலியை அந்த கருவிகள், அதாவது காதில் இருந்த பாகங்கள்லாம் மின்காந்த அலைகளாக மாற்றி மூளைக்குத்தான் அந்த ஒலியை தருகிறது.